அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை விட மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகள் எந்தெந்த விஷயங்களில் உறுதியாக கிடைக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நீச்ச நிவர்த்தி பெறும் புதன் எண்ணி 3 நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். 6 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதி மிக வலுவாக 4ல் அமர்ந்து தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் ராசியின் அதிபதி சனிக்கு நட்பு கிரகம் 4ல் அமர்ந்து தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் எண்ணி 3 நாளில் உங்களது விதி மாறும் அற்புதமான நேரமாக மகர ராசிக்காரர்களுக்கு கைகூடக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. எண்ணி 3 நாளில் உங்களது விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நீச்ச நிவர்த்தி பெறக்கூடிய புதன் இந்த தருணத்தில் பொதுவாகவே சிறப்பாக பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் பொதுவாக புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட புதன் நீச்ச நிலையில் குருவின் ஆட்சி வீட்டில் வலம் வந்த நிலையில் நீச்ச நிவர்த்தி பெற்று செவ்வாயின் ஆட்சி வீட்டில் வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் பல பணிகளை சிறப்பாக செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்க இருக்கிறது. எனவே பெரும்பாலான நெருக்கடிகளும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் விலகக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலை புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் திகழக்கூடிய வித்யாகாரகரான புதன் மனித வாழ்க்கையே தலைகீழாக மாற்றி போடக்கூடிய அளவிற்கு எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எவ்வளவு பெரிய கடினமான இடியாப்ப சிக்கலை போல் பல பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சாதுரியமாக மாற்றிக்கொண்டு அவற்றிலிருந்து வெளிவரக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக இருப்பவர்தான் வித்யாகாரகரான புதன். அவர் மிக வலுவாக இந்த வேளையில் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் எண்ணி 3 நாளில் உங்களது விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உணர்ச்சி வசப்பட்டு பல பிரச்சனைகளை உருவாக்கி கொண்ட சூழலிலும் பல வகையான பிரச்சனை, சிரமம், நெருக்கடி, நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள் என பல பிரச்சனைகளில் அதிகமாக சந்தித்து மனமுடைந்து துவண்டு போய் இருக்கக்கூடிய உங்களுக்கு அதிலிருந்து வெளிவரக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய புதன் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. வித்யாகாரகரான புதன் மிக வலுவாக நவ கிரகங்களிலே நட்பை கொண்டாடக்கூடியவராக பார்க்கப்படுகிறார். அவர் அறிவின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க. அறிவு மட்டுமல்ல, வித்தையின் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார். கலைத்துறைக்கு சுக்கிரனின் ஆதிக்கத்தில் இருந்தாலும் புதனின் ஆதிக்கமும் மிக வலுவாக கிடைக்கும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சூரியனின் ஆளுமையும் சற்று கூடுதலாகவே இருக்கிறது. எனவேதான் முக்கூட்டு கிரக நிலைகளின் அமைப்பு மிக வலுவாக இருந்தால் மிக சிறப்பான மாற்றங்களை சந்திக்க முடியும். அந்த வகையில் இந்த தருணத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் மிக வலுவாக வித்யாகாரகரான புதன் சூரியன் உச்சம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறார். மிக பெரிய அளவிலான சிக்கல்களை விளக்கக்கூடிய வகையில் பல சாதுரியமான நிகழ்வுகளை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். கணிதம், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் இந்த தருணத்தில் அளவற்ற முறையில் அள்ளி கொடுக்க போகிறாருங்க புதன் நீச்ச நிவர்த்தி பெறுவதால். இதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் அவர் கொடுக்கும் அறிவாற்றல் என்பது மிக பெரிய அளவில் யாராலையும் பறித்து கொள்ள முடியாத அளவிற்கு இருக்கக்கூடிய சிறப்பான அறிவாற்றலாக பார்க்கப்படுகிறது. உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம். 2 நண்பர்கள் ஒரு காட்டு வழியே நடந்து செல்கின்றனர். அப்படி காட்டு வழியே நடந்து சென்று கொண்டிருக்கும் போது உயர்ந்த மரங்கள் இருக்கின்றன. அந்த மரத்தின் மேலே சிலர் தேன் கூடு இருக்கிறது. அந்த தேன் கூட்டில் இருந்து தேனை லாபகரமாக பிரித்து எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை பார்க்கக்கூடிய 2 நண்பர்களும் ஒரு கருத்தை தெரிவிக்கின்றனர். அதில் முதல் நபர் என்ன கருத்து தெரிவிக்கிறார் என்றால், அந்த தேனீக்களின் மனநிலை எப்படி இருக்கும்? நாம் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு சேமித்து வைத்தோமே, இதை எளிதாக இவர்கள் திருடி கொண்டு செல்கிறார்களே, நம்மளுடைய உழைப்பு அனைத்தும் வீணாயிற்றே, இவ்வளவு நாள் சேமித்து அனைத்தையும் இழந்து விட்டோமே என்று மனம் வாடி வேதனையில் துவண்டு கொண்டிருக்கும் என்று முதல் நபர் சொல்கிறார். ஆனால் 2ஆம் நபர் அதை வேறு ஒரு கோணத்தில் சொல்கிறாருங்க. அது என்னவென்றால், இவர்கள் என்னுடைய உழைப்பை எடுத்துக்கொண்டாலும் கூட என்னிடம் இருக்கக்கூடிய இந்த தேனை உருவாக்கக்கூடிய திறனை இவர்களால் ஒருபோதும் பெற முடியாது. என்னிடம் இருக்கும் திறனை பயன்படுத்தி இதை விட நான் பலவற்றை சேமிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவேன் என்று கர்வத்துடன் தேனீக்கள் சொல்லும் என்று சொல்கிறாருங்க. ஏனென்றால் நான் சேமித்து வைத்ததை மட்டும்தான் இவர்களால்
எடுக்க முடியுமே தவிர என்னிடம் இருக்கும் இந்த தேனை உருவாக்கும் ஆற்றலை இவர்களால் ஒருபோதும் பெற முடியாது என்ற கர்வத்துடன் அந்த தேனி சொல்லும் என்று மற்றொருவர் சொல்கிறாருங்க. இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்வில் நாம் பாடுபட்டு உழைத்து கஷ்டப்பட்டு பல செல்வங்களை சேமித்திருந்தாலும் பலர் அதை லாபகரமாக நமக்கு ஒரு மோசமான சூழ்நிலையை ஏற்படுத்தி அதனை பயன்படுத்தி கொண்டு அதை அவர்கள் பெற்று செல்லக்கூடிய சூழல் உருவாகும். ஆனால் அதே வேளையில் இந்த தருணத்தை சாதுரியமாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக அவர்கள் பலவற்றை எடுத்து சென்றாலும் நமக்குள் இருக்கும் திறமையையும் கல்வியையும் ஒருபோதும் எடுத்து செல்ல முடியாது என்பதை வித்யாகாரகரான புதன் கொடுக்கும் அறிவாற்றல் என்பது உறுதிப்படுத்துகிறது. இந்த அறிவாற்றலை கொண்டு எவ்வளவுதான் இழப்புகளை சந்தித்திருந்தாலும் அந்த இழப்புகளை சரி செய்யக்கூடிய வாய்ப்பும் அதை விட மிக பெரிய அளவில் செல்வங்களை சேர்க்கக்கூடிய சந்தர்ப்பமும் நமக்குள் இருக்கும் திறமையை பயன்படுத்தி அற்புதமான சூழலை உருவாக்க முடியும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க வித்யாகாரகரான புதன். அதிலும் இந்த வேளையில் அவர் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறும் தருணம் என்பது 2 மடங்கு நன்மையை சந்திக்கும் இனிமையான தருணமாக அமைய போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் எண்ணி 3 நாளில் உங்களது விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றங்களை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார் வித்யாகாரகரான புதன். மகர ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய புதன் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறும் இந்த நேரம் என்பது நீங்கள் எதிர்பார்த்ததை விட தாய் வழி மற்றும் தந்தை வழி இருக்கக்கூடிய உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வகையில் அடுத்தடுத்து சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கிறது. தன்னம்பிக்கை துளிர்விடக்கூடிய வகையில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திக்க முடியும். சுயதொழில் துவங்குதல் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் முன்னேற்றம் நிறைந்தவையாக அமைய போகிறது. பொருளாதார பற்றாக்குறை விலகும். இல்லத்தில் பல சுபகாரியங்கள் விரைவாகவும் துரிதமாகவும் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் திட்டமிட்டு நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான மாற்றம் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சுகஸ்தானத்தில் இருப்பதால் உடல் நலத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க. மற்றபடி எந்த காரியத்தை நினைத்தாலும் நினைத்த மாத்திரமே செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது. அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் தரக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திக்க முடியும். தொழில் வியாபாரத்தில் பெரிய அளவிலான குறுக்கீடுகள் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருந்து விலகி சிறப்பான முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் வேலையாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்கிறது. மூலதனம் ஒன்றே மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி கொடுக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான மாற்றத்தை சந்திக்கும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு இரட்டிப்பு நன்மை கிடைக்கும் தருணமாக எண்ணி 3 நாளில் பல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. குழப்பங்கள் அனைத்தும் இந்த தருணத்தில் நீங்கும். கலைத்துறையில் மிக பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு கிடைப்பதால் மாணவர்களின் கல்வியில் எதிர்கால நலன் கருதி சிறப்பான மாற்றம் செய்ய முடியும். பெண்மணிகள் நினைப்பதை விட அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதோடு மட்டுமல்லாது பெண்மணிகள் உங்களது கை ஓங்கும் நேரமாகவும் முடிவுகளை எடுக்கக்கூடிய வகையில் சிறப்பாக உங்களது ஆற்றல் வெளிக்கொணரும் நேரமாகவும் இந்த தருணத்தை உறுதியாகவே மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு இரட்டிப்பு நன்மை கிடைக்கும் வேலையாக அமையும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். எண்ணி 3 நாளில் உங்களது விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக கைகூடும்.